செல்வத்தை எப்படி வளைச்சு போடுறதுங்கிற விஷயத்த நானும் தெரிஞ்சுக்கணும்ல. அந்த மேனேஜ் ரூட் என்னன்னு சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். டேய், சில விஷயம் எல்லாம் உன்னை வச்சுக்கிட்டு என்னால இவகிட்ட பேச முடியாதுடா. போ. ஏமா, நான் என்ன சின்ன பையனா? எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சொல்லுமா. பொம்பளைங்க சில விஷயத்தெல்லாம் வெளிப்படையா பேச வேண்டியிருக்கும். அதை உன் முன்னாடி நான் பேச முடியுமா? சொன்ன பேச்சு கேளு, போ. என்னமோ எனக்கு தெரியாத உலக ரகசியம் பேச போறாங்க. பேசுங்க பேசுங்க. நந்தினி, என்னதான் அவன் ஒழுக்கமானவனா இருந்தாலும் பொண்டாட்டி மேல உசிரியே வச்சிருந்தாலும் செல்வமும் ஆம்பளை தானே. ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே மேனகா கிட்ட மயங்கும் போது இவன் ஏமாத்திரம். அதுவும் இல்லாம அவன் பொண்டாட்டி இப்ப நிறமாசமா இருக்கும்போது அவன் மனசை சபலப்படுத்துறது ரொம்ப சுலபம். ஆனா அர்ச்சனா அங்க இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே நடக்காது. நீயும் செல்வமும் எங்கேயாவது வெளியூருக்கு தனியா போகணும். போற இடத்துல அவனை எப்படியாவது மயக்கி உன் பக்கம் வளைச்சு போட்டுக்க. நந்தினி, நான் சொல்றது புரியுதில்ல? எப்படியாவது ஒரு வாட்டி அவனை வளைச்சு போட்டுட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அவன் ருசி கண்ட பூனையா உன்னையே சுத்தி சுத்தி வருவான். நீயும் உன் சபதத்துல ஜெயிச்ச மாதிரி தான். இதை விட்டுட்டு செல்வத்தை மனசு ரீதியா உன் வலையில விழ வைக்கணும்னு நினைச்சேன்னா லேட் ஆகும். அதுக்கப்புறம் நீ அந்த சிவகாமி கிட்ட போட்ட சவாலை ஜெயிக்க முடியாம அவமானப்பட வேண்டிய வரும். கொஞ்சம் உன் தன்மானத்தை அந்த செல்வத்துக்கிட்ட விட்டு கொடு. அப்புறம் பாரு, அந்த சிவகாமி ஓ முன்னாடி அவமானப்பட்டு நிப்பா. கண்ணு, செல்லம். ஏங்க இப்படி பாக்குறீங்க? இத்தனை வருஷத்துல உன்னை இப்படி ஒரு கோலத்துல நான் பார்த்ததே இல்லை சிவகாமி. யாரோ சாப்பிட்டு தூக்கி போட்டதெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு இருக்கியே, இப்படி ஒரு நேர்த்திக்கடன் தேவையா? ஐயோ, என்னங்க நீங்க கோயிலுக்கு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சாமி குத்தா எடுப்பது கணத்துல போட்டுக்கங்க. கோவில்ல இப்படி ஒரு வேலை பாக்குறது நமக்கு கிடைச்ச புண்ணியங்க. இது எல்லாருக்கும் கிடைச்சிராது. அப்படி நினைச்சுதாங்க நான் இதை செஞ்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா நான் ஏதோ செய்யக்கூடாத வேலை செய்யற மாதிரி சொல்றீங்க. நான் ஒன்னும் தப்பா சொல்லல சிவகாமி. எந்த வேலையும் கேவலமானது இல்ல. ஏன்னா நீ உடம்புக்கு முடியாதவ, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பழக்கப்படாதவ. எதுக்காக நீ தேவையில்லாம கஷ்டப்படணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீ வீட்டுல இல்லாத ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவகாமி. இவனை சமாளிக்கவே முடியல. காலையில எழுப்பி இவனை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து கடையில இருந்து சாப்பாடு வாங்கி இவனுக்கு ஊட்டி ராத்திரி தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. முன்னெல்லாம் அம்மா எப்போ வருவாங்க அம்மா எப்போ வருவாங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். நீயும் எதையோ சொல்லி சமாளிச்ச. ஆனா இப்போ பாட்டி எப்போ வருவாங்க பாட்டி எப்போ வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பதில் சொல்ல முடியாம நான் எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுங்க. கண்ணே, பாட்டியை காணும்னு தேடினியா? ஆமா பாட்டி, நம்ம வீட்டுக்கு போலாம் பாட்டி. வாங்க பாட்டி, வீட்டுக்கு போலாம். நான் இப்ப வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது கண்ணு. இன்னும் 2-3 நாள் கழிச்சு பாட்டி நான் வீட்டுக்கு வரேன். அது வரைக்கும் தாத்தா கிட்ட நீ நல்ல பிள்ளையா இருக்கணும். தாத்தா உன்னை நல்லபடியா கவனிச்சுப்பாரு, சரியா? இல்ல, இப்பயே நீங்க வீட்டுக்கு வாங்க. இல்லடா கண்ணு, அர்ச்சனா அம்மாக்காகவும் காவியா அம்மாக்காகவும் நான் கோயில்ல இருக்கிறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். அது முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு வந்துருவேன். அது வரைக்கும் நீ தாத்தா கூட சமைத்தாரு. கண்டிப்பா வந்துடணும். சரி சரி. அதான் குழந்தை இவ்வளவு தூரம் சொல்றான்ல, வீட்டுக்கு வந்தா என்ன சிவகாமி? குழந்தைய சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை தாங்க. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. அதுக்காக விரதத்தை பாதியிலே விட்டுட்டு வர முடியுமாங்க? இந்த மாதிரி நேரத்துல ஜெயந்தியும் வினோத்தும் குழந்தைகிட்ட அன்பா பேசி ரம்யா கூட விளையாட விட்டாங்கன்னா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான். ஒரே வீட்டுல இருக்கவும் தான் பேரு. அவங்க என்ன ஏதுன்னு கூட திரும்பி பார்க்கறது கிடையாது. இன்னும் 2-3 நாள் தாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. நான் இங்கிருந்து விரதத்தை முடிச்சிட்டு வந்துருவேங்க.
இதை நான் ஒரு போர் மாதிரி செஞ்சிட்டு இருக்கேங்க. கண்டிப்பா இதை நான் ஜெயிச்சுட்டு தாங்க வீட்டுக்கு வருவேன். கடவுள் விஷயத்துல உன் உறுதி என்னன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் குழந்தைக்காகத்தான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வாங்கோ வாங்கோ, சௌக்கியமா இருக்கல? கிணத்தடியில போய் ஜலம் எடுத்துட்டு வாங்கோ. சரிங்க சாமி, நீங்க குழந்தைய கூட்டிட்டு நேரத்தோட வீட்டுக்கு போங்க. வரேன்டா கண்ணு. ஓகே சார். ஓகே. இன்னைக்கு வந்துருவாங்க. ஆமா, இன்னைக்கு எனக்கு அவங்களோட தான் மீட்டிங் இருக்கு. சரி, நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். சார். சரி சார், வச்சிடுறேன். கண்டிப்பா ஃபோன் பண்றேன். செல்வம், இந்த ஐகே பிரதர்ஸ் பெங்களூர்ல இருந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ண வரேன்னு அது சொல்லியிருந்தாங்க. விஷயமா தான் பேசிட்டு இருந்தேன். வந்துட்டாங்களா? எந்த ஹோட்டல்ல இருக்காங்களா? இல்ல, வரலையா செல்வம்? ஏதோ அவசர வேலையா, அதான் இன்னைக்கு வரல நாளைக்கு வரேன்னு கால் பண்ணிருந்தாங்க. அத சொல்லதான் வந்தேன். வரலையா? இன்னைக்கு வந்துருவாங்க, பேசி முடிச்சிடலாம்னு நினைச்சேனே. சரி விடு செல்வம், அதான் நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்களே, அப்புறமா முடிச்சுக்கிறது. இல்ல நந்தினி, இந்த மாதிரி பெரிய பிசினஸ் மேட்டர்லாம் கையோட பேசி முடிச்சிடணும், தள்ளி போடக்கூடாது. சரி விடு செல்வம், நம்ம என்ன வேணும்னா பண்ணோம், இதுக்கெல்லாம் போய் அப்செட் ஆயிட்டு. நீயும் செல்வமும் எங்கேயாவது வெளியூருக்கு தனியா போகணும். போற இடத்துல அவனை எப்படியாவது மயக்கி உன் பக்கம் வளைச்சு போட்டுக்க. செல்வம், நாம எதுக்காக நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு, அவங்க இங்க வரலன்னா என்ன, நாம பெங்களூருக்கு போய் டீல முடிச்சிட்டு வந்துருவோம். என்ன சொல்ற? நாம இப்ப எப்படி பெங்களூர் போறது? ஆமா செல்வம், ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டை பிடிச்சி பெங்களூர் போனா டீல முடிச்சிட்டு நைட் ஃப்ளைட்ல ரிட்டர்ன் ஆயிடலாம். அப்படி முடியுமா என்ன? தாராளமா முடியும். எதுக்காக நம்ம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும்? சரி, கிளம்புறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணு, கிளம்பிடலாம். ஹலோ, ஹலோ ஐகே பிரதர்ஸ், நான் அர்ச்சனா காசுலேருந்து நந்தினி பேசுறேன். நானும் என் எம்டியோ நாளைக்கு பெங்களூர் வரோம். டீல அங்க வச்சே முடிச்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்பா, என்னம்மா? சண்டே பீச்சுக்கு கூட்டிட்டு போறீங்களா? சரிம்மா, கூட்டிட்டு போறேன். சரிங்கப்பா. அம்மா, பாட்டி. அம்மா, நான் போய் பாட்டி கிட்ட பேசிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வா வாங்க. தீர்க்க சுமங்கலி பவ, சர்வாபிஷ சித்திரஸ்து, சகல ஐஸ்வர்ய விபிருத்திரஸ்து. வாங்கோ வாங்கோ. யார் பேர் கர்சனா? சுவாமி பேருக்கு. பேஷா பண்ணிடலாம். ஓம் தேவியே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ, ஓம் மங்கல்யாயே நமஹ, ஓம் குலவர்தின்னே நமஹ, ஓம் வாசுதேவ பகின்னே நமஹ, ஓம் சிவாயே நமஹ, ஓம் பாபதாரிண்யே நமஹ. ஸ்ரீ துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, சர்வாபிஷ சித்திரஸ்து. சீக்கிரம் வா. ரம்யா குட்டி, என்னப்பா? சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டியா? வேண்டிக்கிட்டேன்.
நிமிஷம் சார். அம்மா நீங்களும் இதை வாங்கிக்கோங்க. இருக்கட்டுங்க, வேண்டாம். எனக்கு கோயில்ல கொடுக்குற பிரசாதமே போறோம். நீங்க இவங்களுக்கெல்லாம் கொடுங்க. அந்த அம்மாவை பார்த்தா நல்லா வாழ்ந்தவங்க மாதிரி தெரியுது. பசங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டு விரட்டி விட்டாங்க போல இருக்கு. அதான் இப்படி கோவில்ல வந்து வேலை பார்த்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, பிள்ளைங்க சரியில்லைன்னா பெத்தவங்களோட நிலைமை எல்லாம் இப்படித்தான். அதுக்கெல்லாம் அந்த மருமக அனுபவிப்பா. இந்த அம்மாவோட பாவம் அவளை சும்மா விடாது. ஆமா ஆமா, சரியா சொன்னேன். கேட்டிங்களா கோயில்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் என்னமோ அவங்கள கஷ்டப்படுத்தி வீட்டு விட்டு விரட்டி விட்ட மாதிரில பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ உங்க அம்மா பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கோயில்ல வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இதை செய்யற மாதிரி தெரியல. எச்சலை எடுத்துக்கிட்டு கோயில்ல குடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு நம்மளை அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் தான் அவங்க இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? என்ன அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் தானே? நான் கோயில்ல வேலை செய்யறதுனால உனக்கு அவமானப்படுறதுக்கோ அசிங்கப்படுறதுக்கோ என்னப்பா இருக்கு? என்ன சொல்லப்போனா இதெல்லாம் செய்யறது புண்ணியம் தான்ப்பா. உன்னை அலட்சியப்படுத்துறதுக்கோ அவமானப்படுத்துறதுக்கோ நான் இந்த வேலையெல்லாம் செய்யலப்பா. என் பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக தான்ப்பா நான் இந்த விரதமே இருக்கேன். இத போய் தப்பா புரிஞ்சுக்காதப்பா. ரம்யா குட்டி, பாத்தீங்களா, நீங்க எவ்வளவு அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் அவங்களுக்கு பரவாயில்ல. ஆனா அவங்க பொண்ணுங்க வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும், அப்படிதானே? ஏன் ஜெயந்தி, ஏன் இந்த மாதிரிலாம் அவங்கிட்ட சொல்லி அவன் மனசை கெடுக்கிற? யார் எது சொல்லியோ மனசை கெடுக்க முடியாது. அவளை திட்டாதீங்க. இப்போ எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க? ஒன்னா இருந்த வீட ரெண்டாக்கிட்டோம், தனி கொடுத்தனும் போயிட்டோன்றதுனால தானே இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறீங்க. பரவாயில்ல, நடந்ததெல்லாம் மன்னிச்சிடறேன், மறந்துடுறேன். பழையபடி நாம எல்லாம் ஒன்னா இருப்போம். இந்த வேஷத்தை கழிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் மகன், பொண்ணுங்க யாரும் கிடையாது. இத மனசுல வச்சுட்டு வாங்க. என்ன சொல்றீங்க? சந்தோஷம்பா வினோத். மறுபடியும் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம்னு சொன்ன பாரு, அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ ஒருத்தன் தான் எனக்கு புள்ள, மத்தவங்களெல்லாம் நான் பிள்ளைங்களா நினைக்க கூடாதுன்னு சொல்றியே, அது எப்படிப்பா என்னால முடியும்? எனக்கு பிறந்த எல்லா பிள்ளைங்களுமே நான் ஒன்னாதான்ப்பா பாக்குறேன். யாரையுமே நான் வித்தியாசப்படுத்தி பாக்குறது இல்ல. நீ தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லப்பா, காவியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அர்ச்சனாவோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த விரதமே இருக்கேன். இத பாதியிலேயே விட்டுட்டு வர சொன்னா எப்படிப்பா? தெய்வ குத்தமாயிடாதா? எனக்கு தெரியும் நீங்க வரமாட்டீங்கன்னு. என்ன அசிங்கப்படுத்தணும்னு அவமானப்படுத்தணும்னு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்கன்னு ஜெயந்தி சொன்னது முழுக்க முழுக்க உண்மைதான். இனி எந்த ஜென்மத்திலையும் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர முடியாது. வா வினோத், என்னங்க இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? ஒன்னும் ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போக வேண்டியது. என்ன திடீர்னு பெங்களூர்? பெங்களூருக்கு நான் பிக்னிக்கா போவாங்க, வேலை விஷயம் சொல்றேன்ல. 2 பேரும் போறீங்களா? என்ன புதுசா கேக்குற? வேலை விஷயம் சொல்லிட்டேன். அப்ப 2 பேரும் சேர்ந்து போகாம நான் மட்டும் தனியா போவேன்? இல்லங்க, நீங்க மட்டும் போறீங்களா இல்ல நந்தினியும் கூட வராங்களான்னு கேட்டேன். நீ பேர் ரெடியா போ. இப்பதான் சொன்னேன் 2 பேரும் சேர்ந்து பெங்களூர் போறோம் வேலை விஷயமான்னு. சும்மா சும்மா அதே கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா, என்னம்மா இது? ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேம்மா. அவங்க 2 பேரும் ஒன்னா பெங்களூர் போறது சரியா படலம்மா எனக்கு. ஊருலகம் பேசுறதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் நடந்துக்கிறாங்க பாத்தீங்களாம்மா. நீங்க எச்சரிக்கையா இருந்து தடுத்து நிறுத்தலன்னா தப்பா போயிடுமா. என்னங்க,
என்ன எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் பெங்களூர் போறது சரியா படல. ஒண்ணு நீங்க மட்டும் போங்க, இல்ல நந்தினியை அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா சம்பந்தப்பட்டவங்களை இங்க வர வைங்க. நீங்க 2 பேரும் ஒண்ணா போக வேணாங்க. என்ன ஆச்சு உனக்கு? அவங்களால இங்க கிளம்பி வர முடியாதுங்கிறதுனால தானே நாங்க அர்ஜென்ட்டா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கிளம்பி போறோம். நைட் ஃப்ளைட்ல திரும்பி வந்துட போறோம். அதுக்குள்ள என்னெல்லாமோ பேசிட்டு இருக்க? ஏன் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம ஆஃபீஸ்ல இருந்து அப்படியே கிளம்பி போக தெரியாதா? பொண்டாட்டி அச்சன் மரியாதை கொடுத்து இவ்வளவு தூரம் வந்து சொன்னா நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ பேசிட்டு இருக்க? அதுக்கு இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்? அர்ச்சனா, என்னையும் நந்தினியும் சந்தேகப்படுறியா? உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப நீ சொல்றியா? ஐயோ அப்படி இல்லைங்க, ஊர் உலகத்துல தப்பா பேசுவாங்க. அதான். ஊர் உலகம் தப்பா பேசுதா இல்ல உன் உள் மனசு தப்பா பேசுதா? இந்த மாதிரிலாம் பேசுறது முறை இல்ல. நாங்க 2 பேரும் ஊர் சுத்துவா போயிட்டு இருக்கோம். மத்தியானம் ஃப்ளைட்ல போயிட்டு ராத்திரி ஃப்ளைட்ல திரும்பி வந்துட போறோம். வேலை விஷயமா தானே போறோம். சொல்லிட்டே இருக்கேன், அதை புரிஞ்சுக்காம நீ பாட்டு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்?